இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அரோமேட்டிசிட்டி. இது எதை பத்தி சொல்லுதுன்னா, கொடுத்திருக்கிற காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டா, ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டா, நான் அரோமேட்டிக் காம்பவுண்டான்னு சொல்லும். அப்படின்னா என்ன? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஏன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பென்சீன் என்று சொல்றோம். ஜென்ரலா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா எப்படி சூப்பர்ஃபிஷியலா எப்படி பார்ப்பாங்க? அது கம்பஷனுக்கு போகும். எப்படி போகும்னா, நிறைய புகை வரும். அது எரிஞ்சிச்சுன்னா நிறைய புகை வரும். லாட் ஆஃப் ஸ்மோக் கிரியேட் ஆகும். தகதகன்னு எரியும், பயங்கரமா ஸ்மோக் கிரியேட் ஆகும். அதாவது எப்படி இப்போ ஆசிட்னா சோர் டேஸ்டா இருக்கும், பேஸ்னா பிட்டர் டேஸ்டா இருக்கும், சூப்பர்ஃபிஷியலா சொல்றோம். அது போல. சரி, இப்போ இந்த அரோமேட்டிசிட்டி என்றது எதை பத்தி சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா இல்லை நான் அரோமேட்டிக்கா என்று சொல்லுது. சரி, அரோமேட்டிக்னு சொல்லணும்னா என்ன கண்டிஷன்ஸ்? அதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்று சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன் தேவைப்படுது? அந்த காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் சைக்கிளா இருக்கணும், சைக்கிளிக்கா இருக்கணும். அடுத்து ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அடுத்து பிளேனாரா இருக்கணும். பிளேனார்னா ஒரே பிளேன்ல இருக்கணும், எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்கணும். அடுத்து 4n+2 pi delocalized electrons. 4n+2 pi delocalized electrons இருக்கணும். இந்த n எப்படி இருக்கலாம்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், எப்படின்னா. அடுத்து இது வந்து தியரிட்டிக்கலா பார்த்து, அதாவது இந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்து கிவன் காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லையான்னு சொல்றது. எக்ஸ்பெரிமெண்டா எப்படி சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இந்த கொடுத்திருக்கிற இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த காம்பவுண்டினுடைய கரஸ்பாண்டிங் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். ஓப்பன் செயின் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இந்த காம்பவுண்டுடைய கொடுத்திருக்கிற இந்த காம்பவுண்டுடைய கரஸ்பாண்டிங் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய பை பாண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பை பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் இதில் ஒரு பை பாண்டுனா இங்கே ஒரு பை பாண்ட் வர மாதிரி எடுத்துக்கணும். இதில் 2 பை பாண்ட்ஸ்னா இங்கே 2 பை பாண்ட் வர மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இது ஓப்பன் செயின். இது என்னது? கொடுத்திருக்கிற இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட். இப்போ இதனுடைய எனர்ஜியை பார்க்கணும். இதனுடைய எனர்ஜி. அடுத்து இதனுடைய எனர்ஜியை பார்க்கணும். எனர்ஜி எப்படி இருக்கணும்னா, எதுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கணும்னா இதுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த காம்பவுண்டை கொடுத்திருக்கிற இந்த காம்பவுண்டை அரோமேட்டிக் என்று சொல்லலாம். சரி, அரோமேட்டிக்கான கண்டிஷன் இதுதான். இப்போ ஆன்டி அரோமேட்டிக் இது எப்படி சொல்லணும்? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த காம்பவுண்டை ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டா எப்படி சொல்லணும்? இதுக்கான ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வந்து சைக்கிளிக்கா இருக்கணும், ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், பிளானாரிட்டி இருக்கணும், காம்பவுண்ட் வந்து பிளானாரா இருக்கணும். அடுத்து 4n pi delocalized electrons இருக்கணும். 4n pi delocalized electrons இருக்கணும். அடுத்து இங்க பை எலக்ட்ரான் எனர்ஜி எப்படி இருக்கணும்னா, இந்த காம்பவுண்டுக்கு பை எலக்ட்ரான் எனர்ஜி எப்படி இருக்கணும்னா,
இதனுடைய கரஸ்பாண்டிங் ஓபன் செயின் காம்பவுண்டை விட அதிகமாக இருக்கும். இந்த காம்பவுண்டினுடைய கரஸ்பாண்டிங் ஓபன் செயின் காம்பவுண்டை விட பை எலக்ட்ரான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதுதான் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கான கண்டிஷன். அடுத்து நான் அரோமேட்டிக். கொடுத்திருக்கிற காம்பவுண்டு நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு எப்படி சொல்றது? நான் அரோமேட்டிக் காம்பவுண்டுனா இந்த காம்பவுண்டினுடைய பை எலக்ட்ரான் எனர்ஜி கரஸ்பாண்டிங் ஓபன் செயினோட ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் அரோமேட்டிக் என்று சொல்லுவோம். அப்போ இந்த 3 காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன 3 காம்பவுண்ட்ஸ்? அரோமேட்டிக், இந்த ஆன்டி அரோமேட்டிக், அடுத்து இந்த நான் அரோமேட்டிக். இந்த 3 காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு எனர்ஜி அதிகம்? பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரான் எனர்ஜி யாருக்கு அதிகமா இருக்குது? ஆன்டி அரோமேட்டிக் தான் அதிகமா இருக்கு. இதை விட கம்மியா இருக்கு நான் அரோமேட்டிக். இதை விட கம்மியா இருக்கு அரோமேட்டிக். அப்போ யாருக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு எனர்ஜி லீஸ்டோ அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு. அதானே? அப்ப யாருக்கு எனர்ஜி லீஸ்ட்? அரோமேட்டிக். அப்ப அரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி ஹையஸ்டா இருக்கு. யாரை விட? நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது யாரை விட? ஆன்டி அரோமேட்டிக் விட. ஏன்? ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக் பை எலக்ட்ரான் எனர்ஜி ஹையஸ்டா இருக்கு. இதுக்கு பை எலக்ட்ரான் எனர்ஜி கம்மியா இருக்குது. இதுக்கு பை எலக்ட்ரான் எனர்ஜி இன்னும் கம்மியா இருக்கு. அதனால ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்கு. சரி, இப்போ காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அந்த காம்பவுண்டை அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா இல்லை நான் அரோமேட்டிக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பார்க்க போறோம். இப்போ சம் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோன்னா இது போல ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் சொல்லலாம்? சைக்ளோபென்டேன் என்று சொல்லலாம். இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் சொல்றோம்னா சைக்ளோபென்டேன். இந்த காம்பவுண்ட் எந்த கேட்டகரியில் வருது? அரோமேட்டிக்னு சொல்லலாமா? இதுல ஃபர்ஸ்டே பை பாண்டே இல்லை, அப்ப எப்படி அரோமேட்டிக் சொல்றது? சரி, சொல்ல முடியாது. ஆன்டி அரோமேட்டிக் சொல்லலாமா? பை பாண்டே கிடையாது, எப்படி சொல்றது? சரி. நான் அரோமேட்டிக் சொல்லலாமா? பை பாண்ட் இல்லைன்னும் போது எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்ப என்னதான் சொல்றது? அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் போலதான். சரி, அப்போ இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொன்னோம்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படி சொல்லியிருக்கோம். இந்த காம்பவுண்ட் வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். இதுல என்ன செஞ்சா இது அரோமேட்டிசிட்டி கீழே ஒரு பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரி, பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே. பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அரோமேட்டிசிட்டி கீழே வரும் என்று சொல்றோம். சரி, இப்போ பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுச்சு. இப்ப இது என்ன? அரோமேட்டிக்னு சொல்லலாமா? ஆன்டி அரோமேட்டிக் சொல்லலாமா? நான் அரோமேட்டிக் சொல்லலாமா? என்னன்னு சொல்லலாம்? இங்க பை பாண்டை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுல்ல. சரி, அரோமேட்டிக்னா என்ன? அதுல பிளானாரா இருக்கணும். மாலிகுல் வந்து கொடுத்திருக்கிற ஸ்பீசிஸ் வந்து பிளானாரா இருக்கணும். ஆன்டி அரோமேட்டிக்ல பிளானாரா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, பிளானாரிட்டி இருக்குதா பாருங்க. இது வந்து sp2 கார்பன், இது sp2 கார்பன், இது என்னது? sp3 கார்பன். sp3 கார்பன் என்ன ஷேப்? டெட்ராஹெட்ரல். sp3 கார்பன், sp3 கார்பன். sp3 கார்பன் ஆட்டம்ஸ் வருதுனாவே பிளானாரிட்டி அட்டு சொல்லக்கூடாது. sp2 கார்பன் வந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளானார், அப்போ பிளானாரிட்டியை சொல்லலாம். இங்க இருக்கிறது இத்தனை sp3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. sp3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பிளானார் என்று சொல்லக்கூடாது, நான் பிளானார்.
அப்படின்னா இது வந்து அரோமேட்டிக்ல வராது, ஏன்னா பிளானார் இல்லை. ஆன்டி அரோமேட்டிக்லயும் வராது, ஏன்னா பிளானார் இல்லை. அப்ப என்ன? நான் அரோமேட்டிக். இது என்னன்னு சொல்றோம்? நான் அரோமேட்டிக். சரி, இன்னொரு பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். சரி, இன்னொரு பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண. இப்ப என்ன செய்யறோம்னா இன்னொரு பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண. இங்க ஒரு பை பாண்ட், இங்க ஒரு பை பாண்ட். இப்போ இந்த அரோமேட்டிக் எந்த அரோமேட்டிசிட்டி கீழே இது வருது என்று பார்க்கணும். இந்த கார்பன் வந்து sp2 கார்பன், இது sp2 sp2 sp2. இந்த கார்பன் sp3 கார்பன். sp3 கார்பன் இருக்கிறனால இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் பிளானாரிட்டியில இல்லை. எல்லாமே sp3 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து பிளானார்னு சொல்லக்கூடாது. அப்ப இது நான் பிளானார். நான் பிளானார்னாவே எந்த கேட்டகரியில வந்துடும்? நான் அரோமேட்டிக்ல வந்துடும். சோ இது வந்து நான் அரோமேட்டிக். ஏன் இது நான் அரோமேட்டிக்? என்ன நான் பிளானார்? அரோமேட்டிக்னா என்ன கண்டிஷன்? பிளானார் இருக்கணும். ஆன்டி அரோமேட்டிக்னா என்ன கண்டிஷன்? பிளானாரா இருக்கணும். இங்கதான் sp3 கார்பன் இருக்கிறதுனால இது பிளானார் கிடையாது. அப்போ பிளானார் கிடையாதுன்னா இது என்ன? நான் அரோமேட்டிக் என்று சொல்லணும். சரி, இப்போ இந்த சைக்ளோபென்டாடைன் எடுத்துக்கிறோம். இந்த சைக்ளோபென்டாடைன் இப்படி எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போற மாதிரி செய்யலாம். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போயிடும். இப்ப இந்த 2 பை பாண்ட்ஸ் இருக்குதுல்ல, அந்த 2 பை பாண்ட்ஸ் அப்படி கொடுத்துடலாம். இந்த 2 பை பாண்ட்ஸ் இருக்குது, அந்த 2 பை பாண்ட்ஸ் அப்படி கொடுத்துடலாம். இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போனதுனால இந்த கார்பன் லாஸ் ஆகும், அதனால பிளஸ் சார்ஜ். இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டமும் என்னன்னா sp2 கார்பன். இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் என்னன்னு சொல்றேன்னா sp2 கார்பன் ஆட்டம்ஸ் சொல்றோம். அப்ப எல்லாமே sp2 கார்பன் ஆட்டம்ஸ்னா இது வந்து பிளானார். ஓகே, இது வந்து பிளானார். இது வந்து சைக்கிளிக்கா இருக்குது. இப்போ இந்த பைபாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. இந்த பைபாண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜோட கான்ஜுகேஷன் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பைபாண்டோட கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால இந்த பைபாண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே டீலோக்கலைசேஷனுக்கு போகுது. இப்போ டீலோக்கலைசேஷன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இது 4n பை டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல வருது. 4n பை டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல வருது. எப்படின்னா n is equal to 1 எடுத்துக்கோங்க. அப்போ 4 பை எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ்டா இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா ஆன்டி அரோமேட்டிக் சொல்லலாம். இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்றோம்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்றோம். ஏன் இது ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்றோம்? இங்க வந்து டீலோக்கலைசேஷன் இருக்குது. அதாவது என்னென்ன கண்டிஷன்? சைக்கிளிக் இருக்குதா? இருக்குது. ரிங் இருக்குதா? இந்த 5 பாண்ட்ஸ் வந்து இந்த பிளஸ் டீலோக்கலைஸ் ஆயிட்டு ரிங்கா இருக்குது. அடுத்து 4n பை எலக்ட்ரான்ஸை இது 4n பை எலக்ட்ரான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லலாம்? ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது போல எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டு வெளியே போகுது.
இந்த சைக்ளோபென்டாடைன்ல இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டு வெளியே போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் கார்பன் கிட்ட போகுது. இந்த பாண்ட் எங்க போகுதுன்னா கார்பன் கிட்ட போயிடும். கார்பன் கிட்ட என்னவோ மாறுதுன்னா லோன் பேரா மாறிடுது. அப்ப கார்பனுக்கு கெயின் தானே. அப்ப கார்பனுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கலாம்? நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாமா? சரி, இப்போ கார்பனுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கலாம்னா நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். அப்படின்னா கார்பானியன் சொல்லணுமா? சரி, கார்பானியன் சொல்லணும். இப்போ இந்த பை பாண்ட்ஸ் அப்படி கொடுத்தாங்க, இந்த 2 பை பாண்ட்ஸ் அப்படி கொடுத்தாங்க. இப்போ இது என்னன்னு சொல்றோம்? சைக்கிளிக்கா இருக்குதா? ஆமா, இது சைக்கிளிக் காம்பவுண்ட். பிளானாரிட்டி இருக்குதா பாருங்க. எல்லாமே sp2 கார்பன்ல வருதா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இது sp2 கார்பன், எல்லாமே sp2 கார்பன். இந்த கார்பன் என்ன? இந்த கார்பன் கிட்ட எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படின்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ். 4 எலக்ட்ரான் பேர்ஸ்னா ஒன்னு எஸ்க்கும் ரிமைனிங் 3யும் பிக்கும் sp3 ஹைபிரிடேஷன் சொல்லணும்ட்டு நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தோம். அப்போ sp3ன்னு வந்துச்சுன்னா நான் பிளானார்ல வந்துருது. நான் பிளானார்ல வந்துச்சுன்னா அரோமேட்டிக்னு வராது. சரி, பொதுவாகவே எந்த ஒரு இது இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அப்படின்னா இப்ப கொடுத்திருக்கிற ஸ்பீசிஸும் ஸ்டேபிளா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அப்ப கொடுத்திருக்கிற ஸ்பீசிஸும் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்குதுன்னு போது, அப்போ ஸ்டேபிளா இருக்கணும்னா அது என்ன பண்ணணும்? என்ன செய்யுது? ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக இந்த ஸ்பீசிஸ் என்னவா ஆக்ட் ஆகுது, எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால இந்த லோன் பேரும் பை பாண்டும் கான்ஜுகேஷனுக்கு போகுது, ரெசனன்ஸுக்கு போகுது. இந்த லோன் பேரும் இந்த பை பாண்டு கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால இந்த லோன் பேரும் இந்த பை பாண்டு ரெசனன்ஸுக்கு போகுது. இந்த பை பாண்டு இந்த பை பாண்டு ரெசனன்ஸுக்கு. அப்படி போச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கூடும்ன்றதுனால தான் போகுது. எந்த ஒரு ஸ்பீசிஸாவது இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி கூட்டிக்கிறதுக்கு தான் அதை பார்க்கும். இதுதான் நேச்சர். ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகிறதுக்கு தான் பார்க்கும். அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகணும்னா இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகணும். அதே போல இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகணும். அப்படி போகணும்னா இந்த லோன் பேர் எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த லோன் பேர் 2p ஆர்பிட்டால்ல இருக்கணும். 2p ஆர்பிட்டால்ல இருந்துச்சுன்னா இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகும். இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லோன் பேர் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸுக்கு போகும். அப்படி செய்யணும்ன்றதுக்காக இப்போ இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கணும்? sp2 ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கணும். அப்போ இங்க இருக்கிற ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் sp2 கார்பனாவே இருக்குது. அப்படின்னா பிளானார் சைக்கிளிக்கு இருக்குது. இந்த லோன் பேரும் இந்த 2 பை பாண்ட்ஸும் கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால டீலோக்கலைசேஷன் போகுது. இப்போ இங்க டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா 4n + 2 5 delocalized electrons, n is equal to 1 substitute பண்ணீங்கன்னா 6 electrons. இப்போ இந்த 6 electrons இங்க ஒரு 2 electrons, இது ஒரு 2 electrons, இது ஒரு 2 electrons, டோட்டலா 6 electrons. இந்த 6 electrons delocalizedல இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டை என்னன்னு சொல்லணும்னா இந்த ஸ்பீசிஸை அரோமேட்டிக் என்று சொல்லணும். அரோமேட்டிக் என்று சொல்லணும். சரி, இப்போ இந்த லோன் பேர் 2p ஆர்பிட்டால்ல இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த காம்பவுண்ட் அப்சர்வ் பண்ணாதானே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா,
எக்ஸ்பிரிமெண்டா தான் இது அரோமேட்டிக்கா இல்லையான்ட்டு நம்ம சொல்லணும். எக்ஸ்பிரிமெண்டா சொல்லணும்னா நமக்கு என்ன தேவை? இதனுடைய பை எலக்ட்ரான் எனர்ஜி தேவை. அதை ஓப்பன் செயின் பை எலக்ட்ரான் எனர்ஜியோட கம்பேர் பண்ணாதான் நமக்கு தெரியும். இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட். தியரிட்டிக்கலா பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா அரோமேட்டிக் காம்பவுண்டா இல்லையா என்று பார்க்கணும்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா இந்த லோன் பேரை 2p ஆர்பிட்டால இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு செக் பண்ணி பாருங்க. இதை 2p ஆர்பிட்டால இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுக்கு ஒபே பண்ணிச்சுன்னா இதை 2p ஆர்பிட்டால வச்சுக்கின்னு அரோமேட்டிக்னு சொல்லிடுங்க. சரி, அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி சொல்றது ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்ப என்ன செய்யலாம்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு பேர் என்ன? சைக்ளோப்ரோபேன். இது சைக்ளிக் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டை என்ன சொல்லலாம்? அலிபேட்டிக் சொல்லலாமா, அரோமேட்டிக் சொல்லலாமா, நான் அரோமேட்டிக் சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம்? அலிபேட்டிக் அதாவது அரோமேட்டிக் வேணும்னாலும் சரி, ஆன்டி அரோமேட்டிக் வேணும்னாலும் சரி, நான் அரோமேட்டிக் வேணும்னாலும் சரி, முக்கியமா என்ன இருக்கணும்? பை பாண்ட் இருக்கணும். அதுவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்? சிம்பிளா என்னன்னு சொல்லிடலாம், அலிபேட்டிக்னு சொல்லிடலாம். சரி, இது அலிபேட்டிக்னு சொல்லிடுச்சு. இந்த ஸ்பீசிஸ இந்த சைக்ளோப்ரோபேன் அரோமேட்டிசிட்டி கீழே கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யலாம்னா ஒரு பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரி, ஒரு பை பாண்டை எந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? இங்க எங்க வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். என்ன சரி, ஒரு பை பாண்டை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். பை பாண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன? அரோமேட்டிக்னு சொல்லலாமா? அரோமேட்டிக் சொல்லணும்னா என்ன? எல்லா கார்பனும் sp2ல இருக்கணும். இருக்குதா பாருங்க. இந்த கார்பன் எதுல வருது? sp3ல வருது. sp3ன்னு வந்துச்சுனாவே இது பிளானார் கிடையாது. அப்ப என்ன சொல்லணும்? பிளானார் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அரோமேட்டிக் சொல்லலாமா? வேண்டாம். ஆன்டி அரோமேட்டிக் சொல்லலாமா? வேண்டாம். என்ன சொல்லிடலாம்? நான் அரோமேட்டிக் என்று சொல்லிடும். சரி, இப்ப நான் அரோமேட்டிக் சொல்லிடுச்சு. இப்ப அடுத்து இத ஆன்டி அரோமேட்டிக் இல்ல அரோமேட்டிக் கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? ஆன்டி அரோமேட்டிக் இல்ல அரோமேட்டிக் கீழே கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இப்படி இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்து வெளியே போட்டோம் அமைச்சிடலாமா? சரி, அப்படி அமைச்சிட்டா என்ன? அப்படி அமைச்சிட்டீங்கன்னா என்ன வருது பாத்தீங்கன்னா இந்த பை பாண்டை அப்படியே இது இந்த கார்பன் இந்த பாண்டை லூஸ் பண்ணிடுச்சு, பாண்டை விட்டுடுச்சு. இப்ப இந்த கார்பன் கிட்ட இந்த பாண்ட் இல்லை. அப்படின்னா இந்த கார்பனுக்கு லாஸா ஒரு எலக்ட்ரான் லாஸா? ஒரு எலக்ட்ரான் லாஸ்ன்னு என்ன பண்ணணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துடணும். சரி, கொடுத்தாச்சு. இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் sp2 கார்பனா? இதை பிளானார்னு சொல்லலாமா? சைக்ளிக்னு சொல்லலாமா? சரி, எல்லாமே சொல்லணும். இப்போ 4n+2 பை எலக்ட்ரான் ரூல இது ஒபே பண்ணுதா? பாத்தீங்கன்னா n is equal to 0 போடுங்க, 2 பை எலக்ட்ரான்ஸ் வருது. இப்போ இந்த பை பாண்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேஷன்ல இருக்குது. அப்படின்னா இந்த 2 பை எலக்ட்ரான்ஸ் டீலோகலைசேஷன்ல இருக்குது. சோ இது என்னன்னு சொல்லலாம்? அரோமேட்டிக்னு சொல்லலாமா? அரோமேட்டிக் என்று சொல்லலாம். சரி, இப்போ இது அலிபேட்டிக்ல இருந்து நான் அரோமேட்டிக் கொண்டு வந்தோம், நான் அரோமேட்டிக்ல இருந்து அரோமேட்டிக் கொண்டு வந்தோம். இத ஆன்டி அரோமேட்டிக்கா மாத்தணும். என்ன செய்யலாம்? ஆன்டி அரோமேட்டிக்கா மாத்தணும்னா இது என்ன பண்ண ஆன்டி அரோமேட்டிக்கா மாறிடும்? என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு? சரி, இந்த ஹைட்ரஜனை H+ ரிமூவ் பண்ணணும் நினைக்கிறீங்கல்ல? இந்த பாண்டை கார்பன் கிட்டே கொடுத்துடலாமா? அப்ப இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்கினா என்ன ஆகும்? இந்த கார்பனுக்கு லோன் பேர் வருமா? அப்ப இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருமா?
சரி, இப்போ இது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த கார்பன் கிட்ட என்ன இருக்குதுன்னா லோன் பேர் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இங்க பை பாண்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இது வந்து sp2 கார்பன் தெரியும், இதுவும் sp2 கார்பன் தெரியும். இந்த லோன் பேர் என்ன பண்றீங்கன்னா 2p ஆர்பிட்டால வச்சுக்கோங்க. 2p ஆர்பிட்டால வச்சுக்கோங்க. சரி, இந்த லோன் பேரை 2p ஆர்பிட்டால வச்சாச்சு. அடுத்து இந்த கார்பனுக்கு sp2 கார்பன் கொடுத்துருங்க. இப்ப சைக்கிளிக் பிளானர் வந்துச்சா? இப்போ இந்த லோன் பேர்ல இந்த பை பாண்ட் கான்ஜுகேஷன்ல இருக்குதா? இருக்குது. கான்ஜுகேஷன்ல இருக்குதுன்னா டீலோக்கலைசேஷன் தானே போகுது. ஆமா, டீலோக்கலைசேஷன் போகுது. இப்போ இது எதை ஒபே பண்ணுதுன்னா 4n பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணுது. n is equal to 1 புரியுது, 4 பை எலக்ட்ரான்ஸ் வருது. இது ஒரு லோன் பேர், இது ஒரு பை பாண்ட். அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன்ல இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? ஆன்டி அரோமேட்டிக் என்று சொல்லலாம். இது என்னன்னு சொல்றோம்னா ஆன்டி அரோமேட்டிக் நம்ம சொல்லலாம். சரி, இதை ஏன் 2p ஆர்பிட்டல்ல வச்சுக்கணும்? இந்த லோன் பேர் sp3 ஆர்பிட்டாலே கொடுத்து இது sp3ன்னு சொல்லி நான் பிளானார்னு சொல்லிட்டு நான் அரோமேட்டிக்னு சொன்னாக்கா ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணி பார்த்தாச்சுன்னா இந்த லோன் பேர் இந்த பை பாண்ட் கான்ஜுகேஷன்ல இருக்கும்போது அது ரெசனன்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். அப்ப ரெசனன்ஸ் போகுதுனாக்கா இது 2p ஆர்பிட்டால கொடுத்தா தானே ரெசனன்ஸ் போகும், இல்லைன்னா போகுமா? ஸோ அதனால 2p ஆர்பிட்டால் கொடுத்துருக்கோம், ரெசனன்ஸ் போயிருக்குது. இதன் பிரகாரம் 4n பை எலக்ட்ரான்ஸ் இந்த ரூலை ஒபே பண்ணுது. ஸோ தட் இது என்னன்னு சொல்றோம்னா ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். அந்த காம்பவுண்டை நீங்க அரோமேட்டிக்கா மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அது சொல்லுங்க. இந்த காம்பவுண்டை கொடுத்தாச்சு. இந்த காம்பவுண்டை நீங்க அரோமேட்டிக்கா மாத்தணும், அரோமேட்டிக் ஆன கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். இது அரோமேட்டிக்கா மாத்தணுங்க, இது அரோமேட்டிக்கா மாத்தணும். மாத்தணும்னா என்னென்ன செய்வீங்க? பை பாண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களா? எத்தனை பை பாண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பை பாண்டை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்க்கலாமா? சரி, பண்ணி பார்த்தாச்சு. அடுத்த பை பாண்ட் போலாமா? அடுத்த பை பாண்ட் எப்படி கான்ஜுகேஷன்ல வர மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? சரி, அடுத்த பை பாண்ட் போலாமா? கான்ஜுகேஷன்ல வர மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன செய்யணும்? இப்ப இருக்குது ஒரு கார்பன், இத கார்பானியனா மாத்தனா அரோமேட்டிக் வருமா, இல்ல கார்போகேட்டியானா மாத்தனா அரோமேட்டிக் வருமா? யோசிச்சு சொல்லுங்க. இங்க இந்த கிட்ட CH2 இருக்குது. இப்ப இது என்னவா மாத்தலாம்? கார்போகேட்டியானா மாத்திக்கலாமா, இல்ல கார்பானியனா மாத்திக்கலாமா? கார்போகேட்டியானா மாத்தினீங்கன்னா இங்க பிளஸ் சார்ஜ் வரும், அப்படிதானே? இப்ப கார்போகேட்டியன் இல்லைன்னா கார்பானியன், எது வேணாலும் மாத்திக்கலாம். சரி, கார்போகேட்டியன் தான் இருக்கட்டுமே. இப்போ இங்க இருக்கிற கார்பன் எல்லாத்தையும் sp2 கார்பன் சொல்லலாமா? அப்படின்னா பிளானரா, இது சைக்கிளிக்கா? இப்போ இது அரோமேட்டிக்னு சொல்லணும்னா 4n + 2 பை எலக்ட்ரான்ஸை ஒபே பண்ணணும். ஒபே பண்ணுதா? n is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? n is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எவ்வளவு வருது? 6 பை எலக்ட்ரான்ஸ். 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குதா? 3 பை பாண்ட்ஸ் இருக்குது, இதோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. அப்போ இந்த ரூலை ஒபே பண்ணுது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? அரோமேட்டிக்னு சொல்லலாமா? எஸ், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரோபீலியம் அயான். ட்ரோபீலியம் அயான் என்று சொல்லும், இல்ல சைக்ளோ எப்டா ட்ரைனைல் கேட்டையான். சைக்ளோ எப்டா
ட்ரைனைட் கேட்டியான் அப்படி